ஒரு இளைஞன் விவசாய உதவியாளர் வேலை கேட்டு ஒரு விவசாயியிடம் சென்றான். விவசாயி அவனுடைய திறமை என்ன என கேட்டார். அந்த இளைஞன், புயல் வந்தாலும் நான் அமைதியாக தூங்க முடியும் என்று சொன்னான். விவசாயிக்கு அதில் என்ன அர்த்தம் என்று புரியவில்லை. ஆனால் அந்த இளைஞனின் நம்பிக்கையும் நேர்மையும் அவருக்கு பிடித்ததால் அவனுக்கு வேலை கொடுக்க முடிவு செய்தார். சில வாரங்களுக்கு பிறகு ஒரு இரவில் பள்ளத்தாக்கை ஒரு பலமான புயல் தாக்கியது. பலத்த காற்று வீசியதால் விவசாயியும் அவரது மனைவியும் எழுந்தனர். பின்னர் தனது புதிய உதவியாளரை காணச் சென்றார். ஆனால் அந்த இளைஞன் சிறிதும் கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். எனவே விவசாயியும் அவரது மனைவியும் தாங்களாகவே பண்ணையை பார்க்கச் சென்றனர். பண்ணை வீட்டின் ஷட்டர்கள் பத்திரமாக கட்டப்பட்டிருப்பதை கண்டுபிடித்தனர். நெருப்பிடம் சூடாக வைக்க போதுமான மரக்கட்டைகள் இருந்தன. கோதுமை மூட்டைகள் கட்டப்பட்டு மழையிலிருந்து பாதுகாக்க தார்களால் மூடப்பட்டன. மேலும் டிராக்டர் கேரேஜில் நிறுத்தப்பட்டிருந்தது. விலங்குகள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருந்தன. பண்ணையில் எல்லாம் சரியாக இருந்தது. அப்போதுதான் அந்த இளைஞன் என்ன சொன்னான் என்பதை அந்த விவசாயி புரிந்து கொண்டார். வானிலை நன்றாக இருந்தபோது உதவியாளர் தனது எல்லா வேலைகளையும் சரியாக செய்திருந்தார். அவர் எல்லாவற்றையும் முன்கூட்டியே தயார் செய்ததால் புயலின் போது அவர் கவலைப்படாமல் நிம்மதியாக தூங்க முடிந்தது. இந்த கதையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், வாழ்க்கையில் நல்ல நேரங்களில் நேர்மையாகவும் கடினமாகவும் உழைத்தால் கடினமான காலங்களில் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியும்.